வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். யாரு விட்டாலும் அந்த கரூர் விஷயத்த திமுகவோட விசுவாசிகள்னு சொல்லிக்கிட்டு ஊடகங்கள்ல சில பேர் வேலை பாக்குறாங்க. அதுல ஒரு சேனல் தான் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ். இவன் என்ன பண்றானுங்க, ஆதி காலத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணணும் ட்ரை பண்றாங்க. அது எப்படி ட்ரெண்ட் செட் பண்றாங்க அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே போர்ட்ரே பண்ணிடணும். விஜய் அவர்களை குற்றவாளி, விஜய் அவர்களை மக்கள் நம்ப கூடாது, விஜய் அவர்களை தூக்கி எல்லாரும் கீழே போட்டு திட்டுன்னு திட்டணும்ன்றது. அது மக்கள் பண்ண மாட்டேங்கிறான்றதுல இன்னும் அதிகமா காண்டை. இவங்களே அதிகமா திட்டுறது. எங்க எல்லாம் திட்டுறது, எங்க பப்ளிக் பிளேஸ் போனாலும் எதை பத்தி பேசணுமோ அதை விட்டுட்டு விஜய் டாபிக் எடுத்துக்கிறது. மூவி ரிவ்யூ பண்ண போறாங்க அப்படின்னா அங்க போயிட்டு விஜய் டாபிக் எடுத்துக்கிறது. ஏன் இவங்க திமுகல வளர்ச்சிகளை பத்தி பேச மாட்டாங்களா? நிகழ்கால நிகழ்வுகள் என்னதுன்றது பேச மாட்டாங்களா? எப்ப தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரோ அப்போல இருந்து விஜய் அப்படின்ற பேரை தவிர வேற எந்த டாபிக்கும் இவங்க மண்டையில வரமாட்டேங்குது. இப்பதான் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய டிசாஸ்டரை சந்திச்சுட்டு வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதை ஈடுகட்ட முடியாத நிகழ்வு. இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன தார்மீக பொறுப்பா நம்ம என்ன பண்ண முடியும் தமிழக வெற்றி கழகம் யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா இவங்க சும்மாவே உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாம. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அந்த 20 லட்சம் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுருச்சு. 2 குடும்பங்களுக்கு மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கு. மத்தபடி எல்லாருக்கும் 20 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 2 பெண் குழந்தைங்களை இழந்த ஒரு தாய் கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அத வச்சு இந்த ரோஸ் பிரதர்ல அந்த பேர் கூட தெரியல, அவன் பேசுறான் உட்காந்துக்கிட்டு. இந்த அம்மா குழந்தைய பெத்தது எதுக்கு பெத்ததுன்னு தெரியல, குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு தான் இந்த அருமை தெரியும், இவங்களுக்கு எங்க தெரியும், காசு வந்ததுன்னு உடனே விஜய் அவர்கள் நல்லவர் வல்லவர் நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு தாயா வரைக்கும் அவங்க சாதாரணமா தான் பேசுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல லைட்டா ஒரு சீக் அப்படி போயிட்டு வர்றத பிக் பண்ணி அதை போட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னு. ஏண்டா இருந்தாலும் உங்க வீட்டுல இழவு விழுந்தாலும் 16 நாள் நீங்க அழுதுருப்பீங்களா? 1 மாசமா அழுதுட்டு இருப்பாங்களா? அதை கடந்து தான் ஆகணும். கடந்து வெளியே மத்த வேலைகளை பார்த்துதான் ஆகணும். ஏன் உங்க வீட்டுல ஏதாவதுன்னா கூட சேர்ந்து நீங்க உடன்கட்டை ஏறிடுவீங்களா என்ன? அந்த குழந்தைங்களை தாண்டி நாளைக்கு அந்த பெண் அவங்க கணவருக்காகவோ அவங்களை சுத்தி இருக்கிற ஜீவன்களுக்காகவோ இல்ல வேற பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளுக்காகவோ சரி வேற ஏதாவது முயற்சி எடுத்து இல்ல தத்து கூட எடுத்துக்குவாங்க குழந்தைங்களை. இழந்த உயிர் போனதுதான். அது அந்த துக்கத்தை நம்ம ஈடுகட்ட முடியாதுதான். ஆனா அதை தாண்டி அவங்க வெளியே வராங்க அப்படின்னும் போது அதை வர விடாம நீங்க அடிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க ஏன் வெளியே வரீங்க இந்த துக்கத்தை விட்டு? விஜய் அவர்கள் மேல நீங்க குற்றம் சொல்ல வேணாமா? இதுதான் உங்களுடைய மெயின் இதுவா இருக்கு. சத்தியமா இத வச்சு இவன் ஒரு அரசியல் பண்ணணும்னு பாக்குறான் பாத்தீங்களா? இவன் சொல்ற டைலாக் தான் நான் சொல்லணும். பூமி எதுக்கு இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் இன்னும் வச்சுட்டு இருக்கு எனக்கு தெரியல. அத்தனை பேரோட சாபத்தை வாங்கிக்கிறது இவன் தான். அந்த அம்மா தானா அதுல இருந்து வெளியே வந்தா கூட வரக்கூடாது. நீ அழுதுகிட்டே வீட்டுல கடை, நீ வெளியே வரக்கூடாது. 2 குழந்தைங்க இறந்துருச்சு, நீ எப்படி சிரிப்ப, நீ எப்படி சாப்பிடுவ, உனக்கு எப்படி சோறு இருக்க? கடைசியில அந்த அம்மாவையும் ஏதோ பண்ண வச்சிருவாங்க போல இருக்கு இவங்க பேசியே. ஏன் அவங்க பேசக்கூடாதா? லைட்டா சிரிக்க கூடாதா? அவங்க பேசுனதுல எதேச்சியா ஏதோ வெள்ளந்தியா சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. அதாவது அது கிளிப்பா தான் போடுறான். மொத்த வீடியோ போட்டிருந்தா அது என்ன விஷயம்னா தெரிஞ்சிருக்கும். இவன் பாதியா போட்டு அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்றான் பாத்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தா அந்த அம்மாக்கு எவ்வளவு வலிக்கும். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இவனுக்கு? அடுத்து இன்னொரு பாட்டிமா பேசுறாங்க. அந்த பாட்டிமாக்கு சொல்றான் புள்ள போனா போகுது, அதான் விஜய் புள்ள இருக்கால அப்படின்ட்டாங்களாமா. அந்த வயசான அம்மா என்ன சொல்றாங்க, புள்ள போய் பூத்துல உட்காந்துருவான் அப்பப்போ அப்படின்னு. பூத்துன்னா என்னன்னு அந்த அம்மாக்கு தெரியாது. அவங்க சொல்றது கேம்ப் போடுவாங்க அங்கங்க இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக. அந்த கேம்ப தான் அவங்க பூத்துன்னு சொல்றாங்க போல இருக்கு. அது புரியாம இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் தான் புரியும். பூத்துக்கு போய் உட்காருவாங்களாமா. இன்னும் எலெக்ஷனே சந்திக்கல, பூத்துக்கு போய் எந்த பூத்துக்குன்னு தெரியல அப்படின்றான். அந்த அம்மா என்ன சொல்றாங்க அதுக்கு அடுத்து, என் பையன் போனாலும் போயிட்டு போறாயா, என் பையன் போலவே என் மகன் போலவே இருக்காரு விஜய்ன்றாங்க. ஆனா அத அவன் அப்படி சொல்லல. இந்த ரோஸ் பிரதர் என்ன பண்றான், அதை திரிச்சு பேசுறான். போட்டோம் விஜய் சிஎம் ஆகணும் அப்படின்ட்டாங்களாமா. அந்த வார்த்தை அவங்க சொல்லவே இல்லைங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. மக்களை ஏமாத்துறதுன்னா இப்படித்தான் ஏமாத்துவாங்க. அவங்களுக்கு அவங்க புள்ள ஜாடையில விஜய் இருந்திருக்கலாம். அதனால இப்ப அப்படி பார்த்து தேத்திக்கிறாங்களோ என்னமோ அது தெரியல. நம்ம எந்த அசம்ஷனுக்கும் வந்துடக்கூடாது சட்டுன்னு.
இவனுங்கெல்லாம் மனுஷங்கடாப்பா. இது திரிக்கிறது என்ன, விரிக்கிறது என்ன, அத வந்து என்லார்ஜ் பண்றது என்ன? ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் 20 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துட்டாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆடுறாங்க. அந்த காசு வந்தா போதுமா, பிள்ளைங்க வேணாமா, அப்போ விஜய் இருந்தா போதுமான்னு கேக்குறாங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தப்போ அத வாங்கிக்கிட்டா அப்போ கரெக்டா? அது கருணை உள்ளத்தோட கொடுத்ததா நினைப்பு. அதாவது விஜய் அவர்கள் கொடுத்தா மட்டும் அதை வந்து வேற யாரோ கொடுத்ததா அதை வாங்கக்கூடாது, வாங்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாது. ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்களே அத்தனை பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கினாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு ஏன் 10 லட்சம் ரூபாய் வழங்கினாரு? அவங்க வந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஐயா முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு, எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்கா சொல்லியிருந்தா அப்போ ஒத்துப்பீங்கல்ல. விஜய் அவர்களை மட்டும் அப்படி தூக்கி வச்சு பேசிடக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை எப்படி அரசியலாக்க, ஒரு விஷயத்தை எப்படி ஒரு மனசுக்குள்ள வந்து விஷமா ஏத்தலாம் அப்படின்றத தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரோஸ் பிரதர்ஸ். விஷம்னா விஷம், அப்படி ஒரு விஷம். 2 பேருமே பாக்குறதுக்கு அந்த கிராமத்து ஆளுங்க மாதிரிதான் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது சாதாரணமா வெள்ளந்தியா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது அவங்க கிராமத்தா, அது பாஷையே அப்படித்தான். அவங்க அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. இங்க என்ன இருக்கோ அப்படியே போட்டுடுறாங்க. அதை உட்காந்து அதுல வந்து டீட்டெயில் கண்டுபிடிச்சு நீ இப்படி பண்ண, நீ அதை அப்படி பண்ண, அதை உட்காந்து ரிவ்யூ பண்ற மாதிரி உனக்கு தனியா வீடியோ போடுறதுன்றது சத்தியமா நல்ல விஷயம் கிடையாதுங்க. இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு காரணமே இதை பார்த்து எனக்கு மனசே கேட்கல. இந்த வீடியோவை அந்த வயசான அம்மாவோ இல்ல அந்த குழந்தைகளை இழந்த அந்த அம்மாவோ பார்த்ததுன்னா என்ன நினைப்பாங்க? அம்மா நம்ம இப்படி தப்புதான் பண்ணிட்டோமோன்னு அவங்களும் ஒரு கில்ட் ஃபீல்ல தள்ளி நாளைக்கு அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா அதுக்கு இந்த ரோஸ் பிரதர்ஸ் பொறுப்பேற்றுப்பாங்களா? மனுஷங்களாடா நீங்கெல்லாம். முடிஞ்சா அவங்க துக்கத்துல இருந்து வெளியே வராங்கன்றது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்களா. அதே வீடியோல அந்த அம்மா சொல்றாங்க, வீடியோ கால்ல பேசுறாரு, எங்களுக்கு பேச வாய் வரல, அழுக கூட வரல, என்ன சொல்லணும்னு தோணலன்றத சொல்றாங்க. அவங்க ஆதங்கம் புரியுதுங்களா? மனசுல இருந்து அது பேசுறாங்க. இவங்களை எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. வயிற்றுச்சலா இருக்குங்க நிஜமாவே. சத்தியமா சொல்றேன், எங்க வயிற்றுச்சல்லாம் மத்தவங்க எல்லாம் எப்படின்னு தெரியல, நான் எல்லாம் யாரையுமே சபிக்க கூடாதுன்னு நினைப்பேன். எப்பயுமே தவறா கூட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா அது பழிச்சிரும். எந்த ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் பழிச்சிரும். அதுதான் எங்க பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வீட்டுல என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு தெரியல. என்ன வேணா பேசுங்கடா, வெளியே போய் உங்க வாய் உங்க இஷ்டம் போட்டு அப்புறம் வந்து ஃபினாயில போட்டு கழுவிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இவனுங்க சொல்லிதான் இவங்களோட ட்விட்டர்லயே அதுலயே பார்த்துதான் தீபாவளி நடத்த வேண்டாம் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது போர்ட்ரே பண்ணு. டேய் உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே கிடையாதுடா, உன் சேனல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, நீங்க எல்லாம் ஒரு பைசா பிரயோஜனப்படாத ஆளுங்க, நாங்களே உங்களை பத்தி பேசக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு நீங்க கரூர் மக்களை, அந்த அப்பாவி மக்களை வச்சு வீடியோ பண்ணதாலதான் எனக்கு வயிற்றுச்சலா போய் நான் இந்த வீடியோ பேசியிருக்கேன். இல்லைன்னா உங்களெல்லாம் நான் உங்களையே கால் தூசிக்கு யோசிக்க மாட்டேன். அதே வீடியோல அவன் சொல்றாங்க ஆயுத பூஜை மட்டும் எப்படி கொண்டாடினாங்க, அப்படி எதுக்கு இது சொல்றாங்க? டே ஆயுத பூஜை கொண்டாடின போட்டோவே ஃபேக் போட்டோ, அது கூட தெரியாம திருப்பி இதுக்கு ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்க பாரு, உன்னை ஃபாலோ பண்றாங்க பாரு சில பேரு. அந்த அப்பாவிங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு உன் பின்னாடி வராங்க பத்தியா. அதே மாதிரி அடுத்த வீடியோல இந்த தற்கூரி என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, இங்க 40 லட்சம் கொடுக்கணும், இங்க ஏன் 20 லட்சம் கொடுத்தாங்கன்னு தெரியல, அவங்க கணக்கு அவங்களுக்கு உண்டு, உனக்கு ஏன் வலிக்குது? அவங்க ஏன் எதுக்குன்னு விளக்கம் கொடுத்துதான் சொல்லியிருப்பாங்க. மேபி வளர்ந்தவங்க சம்பாதிக்கிறவங்க அவங்களுடைய சம்பாத்தியம் போச்சு அப்படின்ற கண்டிஷன்ல அவங்களுக்கு 20 லட்சமா இருக்கலாம், குழந்தைகள்ன்ற கணக்குல 10 லட்சமா இருக்கலாம். ஆனா கொடுக்கறது ஒன்னொன்னும் தலைவர் விஜய் அவர்களுடைய உழைப்பு தான், சொந்த காசு, வேர்வை சிந்தி உழைச்ச காசு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய் இந்த கரூர் சம்பந்தப்பட்ட டிசாஸ்டருக்கும் சரி, அந்த கலாச்சாரத்துக்கும் சரி, அந்த அஜித்குமார் அவர் இறந்தவர் அவங்க வீட்டுக்கு கொடுத்ததும் சரி, எதுவுமே சொந்த காசு கிடையாது. உன் வீட்டு காசு, என் வீட்டு காசு. புரியுதா? என்னடா நம்ம இவ்வளவு தேவையில்லாம இவ்வளவு ஓவரா பேசுறோமே, இது உண்மையா இருக்குமா இல்லையான்னு கூட யோசிக்காம பேசுறாங்க. நாங்க இருக்கிறத பேசிட்டு இருக்கோம், நீங்க இல்லாத ஒண்ணு புதாகரமா காட்ட நினைக்கிறீங்க பாத்தீங்களா? மக்கள் எப்பயோ விழிச்சிட்டாங்கடா. நீங்க எல்லாம் தேவையில்லாம கதறது வேஸ்ட். என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க ஃபுல்லா கரூர் மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து விஜய் அவர்களை திட்டி தீர்த்து வேற மாதிரி போற்றே ஆகும் நினைச்சாங்க. அதெல்லாம் அப்படியே தவிடி பொடியாயி கடைசியில எல்லாம் இவங்க பக்கமே திரும்பிச்சு. இதெல்லாம் காசுக்கு பேசுற கும்பல். இந்த கும்பல் எல்லாம் என்ன பண்றது? இவங்களெல்லாம்
அப்படின்னு கேக்குறான். நீ எதுக்கு பேசுற சொல்லு, வீடியோ எதுக்கு போடுற சொல்லு, நீயும் அதே காசுக்கு தானே பாக்குற, நீ பண்றதே அவங்களாவது பாவம் பாமர மக்கள் உன் வாயில இருந்தே வருது. பாமர மக்கள் வாயில இருந்து வர வார்த்தையை புடிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுற பத்தியா நீ? அவங்க ஏதோ என்ன எமோஷன்ல சொன்னாங்களோ, என்ன மோட்டிவ்ல சொன்னாங்கன்னே நமக்கு தெரியாது. நீ இந்த கிளிப்பை மட்டும் தூக்கி போட்டுட்டு உனக்கு சாதகமா ஒன்னு எடுத்து போட்டுடுற. வாரம் வாரம் டெய்லி பேசி அதுக்கான அமௌண்ட்ட உன் சம்மந்தப்பட்ட கட்சியில இருந்து வாங்கிக்கிறியா? நல்லா சாப்பிடுறியா? நல்லா தொப்பைய வளர்த்துக்கிட்டியா? அப்புறம் என்ன? பார்த்து ஜீரணமாகாம போய் வயிறு வெடிச்சிட போகுது. இந்த லட்சணத்துல டிவிகே தொண்டர்கள் எல்லாம் கதறாங்களாமா. டிவிகே தொண்டர்களே கோபத்துல இருக்காங்களாம், ஆவேசத்துல இருக்காங்களாமா. இவர்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி பேசுனா தொண்டர்கள் வந்து வெளியே வா தலைவா, வெளியே வா, நீ ஏன் வரமாட்டேங்கிற ஆவேசமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட தொண்டர்கள் நல்ல தொண்டர்கள். இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து மெச்சூர்ட் இளைஞர்கள் இவனுங்களை பொறுத்த வரைக்கும். இப்படி 2K கிட்ஸ் பேசினா மெச்சூரா பேசுற மாதிரி இல்ல. 2K கிட்ஸ் வந்து விஜய சப்போர்ட் பண்ணா அவங்க தற்குறிக்கள், அரசியல் தெரியாதவங்க. நீங்க உங்களை மாதிரி தற்கூறிங்க தான்டா இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க வந்து புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, தெளிஞ்சவங்க அதை பத்தி பேசுறது கிடையாது. ஏன்னா என்ன சிச்சுவேஷன் இங்க இருக்க மெச்சூரா இருக்கவங்களுக்கு புரியும். சின்ன பசங்க ஏதோ சொல்லுதுங்கன்றதுக்காக எல்லாரையும் தூக்கிட்டு வந்து மேட்ச் பண்ணி டிவிக்கே இப்படி இருக்கு, இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி இருக்குன்றது. வெளியே வரணும் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வருவாங்க, வராமலாம் போயிட்டு. மீடியா முன்னாடி டிபேட் கொடுத்தாங்களா? உட்காந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? அவங்க டிவிக்கு சபர் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. 16 நாள் முடிஞ்சதோ இல்லையோ எல்லாம் ஒருத்தரா வந்து கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஏன் உன் கண்ணு மூடி வச்சிருக்கிய 4 நாளா? டிபேட் சேனல், நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் செக் பண்ணிப்பாரு. பிரஸ் மீட் கொடுக்கலையாமே? பிரஸ் மீட் எழுதி வச்சிருக்க, நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் மறுவேளை அப்பதான் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்க எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? சட்டம் இருக்கா? இல்ல அவருக்கு தேவைன்றப்ப அவர் கொடுப்பாரு. எல்லாமே இந்த வீடியோ கூட பேசிக்கலாமே தவிர ப்ரூஃப் இருக்கணும். ஒன்னொன்னுத்துக்கும் ப்ரூஃப் வச்சு பேசுங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு விஷயத்துக்கும் ப்ரூஃப் வச்சுதான் பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல வந்து வாலண்டியர்ஸ் இல்ல, அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை, ஒரு மாநாடு ஒழுங்கா நடத்த தெரியல, ஒரு பரப்புரை ஒழுங்கா நடத்த தெரியல. இவங்க நடத்துற பரப்புரையில வந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த வழிக்கு நடுவுலயே பண்ணாரா இல்லையா? அத கூட போட்டு வச்சிருந்தாங்கல்ல. அதையா நம்ம பிள்ளைங்க பண்ணிச்சுங்க? இந்த பிள்ளைங்கள்லாம் இப்பதான் அரசியல் கத்துக்கிட்டு வருதுங்க. உங்க காலத்துல எத்தனை பேர் இந்த வயசுல அரசியல் கத்துக்க உள்ள போனாங்க? எல்லாருமே படத்தை பார்க்காம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இளைஞர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாரும் இப்பெல்லாம் படம்ன்ற பக்கமே போக மாட்டேங்கிறாங்க. தியேட்டர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இட்லி கடை என்ன நிலைமையாச்சுன்னு தெரியும்ல. நான் அப்பயே ஐயோ பாவம்னு நினைச்சேன். படம் என்னமோ நல்லா இருக்காமா, ஆனா ரசிகர்கள் போக மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? எல்லாரும் அரசியல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க, அரசியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணா அவனுக்கு அரசியல் தெரியாத தற்குறிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணா அவங்க வந்து மேதாவிகள். உனக்கே அரசியல் தெரியாது. முதல்ல நீ எத்தனை கட்சி, எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணிருப்ப சொல்லு. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து அவன் என்ன பண்றான், திருப்பாச்சியில வந்து தங்கச்சியா நடிச்சாங்கல்ல கனிகா அவங்க நினைக்கிறவங்க பேரு, அவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசினாங்களாம். விஜய் சார் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நல்லது செய்யணும்னு உள்ள வரும்போது நிறைய பேர் நமக்கு தீங்கு நினைக்கிறவங்க இருப்பாங்க, நிறைய நல்லது நிறைய கெட்டதும் நடக்கலாம், அதெல்லாம் தாங்கி நீங்க வெளியே வரணும்ன்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசியிருப்பாங்க. அது பேசிட்டாங்களாமா. நீங்க கேரளா சைட் தானே, நீங்க எதுக்கு சப்போர்ட்டிவா பேசுறீங்க? நீங்க வேணும்னா அங்க கூட்டு போய் சிஎம் ஆயிக்கோங்க, இங்க எதுக்கு வச்சு பேசுறீங்க? இங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க தமிழ்நாட்டுல சிஎம் ஆகணும் அப்படின்னு தானே அவர் வராரு. நீங்க அந்த வேலையை மட்டும் பாருங்க, இத பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு இந்த தற்கூரி சொல்லுது. எனக்கு ஒரு கேள்வி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை சப்போர்ட் பண்ணி அமீர் எதுக்கு பேசுறாரு? அமீர் வந்து இந்த ஊர்க்காரன்னு நீ சொல்லலாம், ஆனா அமீரோட ஃப்ரெண்டு தானே அந்த சாதிக்குன்னுட்டு இந்த போதை மருந்துக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள போய் வெளியே வந்தவரு இவரோட ஃப்ரெண்டா தானே கருதப்படுறாரு. அமீர் அவர்களோட ஃப்ரெண்டா தானே கருதப்படுறாரு. இத்தனை நாள் இல்லாதவர் அமீர் இப்போ வந்து புதுசா உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நடிகர் இவரு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட் பேசலாமாமா, லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க சப்போர்ட்டிவா பேசலாமாமா, அவங்க பூர்வீகம் கூட கேரளான்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவர் கூட நடிச்ச சக நடிகை, தங்கச்சியா நடிச்சவங்க, அவங்க பேசுறதுல என்ன தப்பு? எந்த ஊர்ல இருந்து பேசினா என்ன?
சிட்டிசன்ஷிப் இங்க இருந்தா மட்டும்தான் நீ பேசணும், வெளியூர்ல இருந்து நீங்க குரல் கொடுக்க கூடாது. இதுதான் ஆதிக்கம், இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் அடக்குமுறை. இன்டர்நேஷனல் லெவல்ல நியூஸ் போயிட்டு இருக்கும் போது நீ உன்னோட ஊருக்குள்ள மட்டும் தான் பேசணும்னு ஒரு வளர்ச்சி போடுற பத்தியா? நியாயத்தை சக மனுஷனா எந்த ஊர்க்காரன் வேணா பேசலாம். நியாயம்ன்றதை எவன் வேணா கேட்பான். பதில் சொல்ல திராணி இல்லைன்னா வாயை மூடிட்டு போங்க. இது தமிழக வெற்றி கழகம் தான் செட் பண்ணி இவங்களெல்லாம் பேச வைக்கிறாங்களாமா. நெரேட்டிவ் செட் பண்றதே தமிழக வெற்றி கழகம் தான் இவங்களெல்லாம் பேச வைக்கிறதுக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க பண்ற வேலைலாம் அதுவும் ஒண்ணு சொல்லுவாங்க, திருடனுக்கு யாரை பார்த்தாலுமே திருடனா தோணும், கொலை பண்றவனுக்கு எவனை பார்த்தாலும் இவனும் கொலைகாரன் தான் தோணும். அந்த மாதிரிதான் நீங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரிதான் எல்லா கட்சியுமே பாக்குறீங்க. அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அது உங்களுக்கு 2026ல நல்லாவே புரியும். 2026க்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் இருக்கிற இடமே தெரியாம போகுமா? பாத்துடலாம். நாங்களும் இங்கதான் இருக்க போறோம், நீங்களும் இருக்க போறீங்க, பார்க்கலாம். 2026ல தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துல இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்துல இருக்குன்னு கடைசியா நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது, மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இவனுங்களை சப்போர்ட் பண்ற மக்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இவங்க என்ன மொளமாரித்தனம் பண்றாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் அதை ரெடி பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த கேப்ஷனோ போடுறேன். இவங்க பண்ற மொளமாரித்தனம் முடிச்சு வைக்கித்தனம்னே போட்டு போடுறேன். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.